மாய்காவின் 80ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தை ஒட்டி நாடு தழுவிய அளவில் பிரம்மாண்டமான பேச்சு போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதில் சுமார் 30,000த்திற்கும் மேற்பட்ட பங்கேற்பாளர்கள் கலந்து கொள்வார்கள் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதிலும் 123 தொகுதிகளில் தமிழ், மலாய் என 2 மொழிகளில் இப்போட்டி நடைபெறவிருக்கிறது. தொடக்கப்பள்ளி ஆண்டு 1 முதல் ஆண்டு 6 வரை, இடைநிலைப்பள்ளி படிவம் 1 முதல் படிவம் 5 வரை மற்றும் திறந்த பிரிவு என 3 முதன்மை பிரிவுகளாக இப்போட்டி நடத்தப்படும். திறந்த பிரிவில் STPM மாணவர்கள் உட்பட பொதுமக்கள் அனைவரும் பங்கேற்கலாம் என மாய்கா உதவி தலைவர் டத்துத்தி முருகையா தெரிவித்தார். நாடு தழுவிய அளவில் 8ஆம் தேதி காலையில் 8ஆம் மாதம் காலையில் தொடக்கி சாயங்காலம் வரைக்கும் நாடு தழுவிய அளவில் ஏறத்தாழ 123 தொகுதிகளில் மாய்கா தொகுதி தலைவர்களுடைய ஏற்பாடில் இது நடத்தப்படும். இதில் வந்து ஏறத்தாழ 30,000 பங்கேற்பாளர்கள் இதில் வந்து பங்கு பெறுவார்கள்னு நம்புகிறோம். இப்போ பள்ளி மாணவர்களுக்கு இதில் பங்கு எடுத்தால் அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்க கோகுரிக்குலத்துக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா நாங்கள் வந்து கல்வி அமைச்சில் இதற்கான ஒப்புதல் கடிதத்தெல்லாம் வாங்கியிருக்கோம். அவங்களுடைய அனுமதியோடைய தான் நாங்கள் வந்து இதை செய்கிறதுக்கு இருக்கோம். இது வந்து தமிழ் பள்ளிக்கு வந்து முதல் தலைப்பு வந்து மலேசிய இந்திய சமூகத்திற்கு துன் சாமிவேலு ஆற்றிய சேவைகளும் பங்களிப்பும். 2வது தலைப்பு வந்து மலேசிய இந்திய சமூக முன்னேற்றத்தில் மாய்காவின் பங்கு. 3வது சிறந்த தலைமைத்துவம் சமூக முன்னேற்றத்தின் அடித்தளம். 4வது தலைப்பு வந்து நாட்டின் முன்னேற்றத்தில் இந்திய இளைஞர்களின் பங்கு. 5வது தலைப்பு இன ஒற்றுமையே நாட்டின் நல்லிணக்கத்தின் அடிப்படையாகும். அது 5 தலைப்பில் வந்து கொடுத்துருக்கோம். இடைநிலை பள்ளி அப்புறம் ஓப்பன் கேட்டகரி இது 2க்கும் வந்து 5 தலைப்புகள் கொடுத்துருக்கோம். ஒன்று வந்து மலேசிய இந்திய சமூகத்தின் வளர்ச்சியில் துன் சாமிவேலு மரபு நீட்சி. அப்புறம் 2வது வந்து மலேசிய இந்திய சமூகத்தை மேம்படுத்துவதில் மாய்காவின் பங்களிப்பு. 3வது ஆற்றல் மிக்க தலைமைத்துவம் சமுதாய மாற்றத்திற்கான உக்தி. 4வது தலைப்பு நாட்டின் மாற்றத்திற்கான முகவர்களால் இந்திய இளைஞர்கள். 5 தேசிய ஒற்றுமை அனைத்து இனத்தவரின் கூட்டு பொறுப்பு என்ற 5 தலைப்புகளை வந்து கொடுத்துருக்கோம். மலேசியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் நம்முடைய இந்திய மக்கள் இதில் வந்து பங்கேற்கலாம். மலாய் மொழியிலையும் இது வந்து பேசலாம். மலாய்க்காரர்கள், சீனர்கள் கூட இது வந்து பங்கேற்கலாம். அவங்களையும் நாங்கள் அழைக்கிறோம். அது வந்து மலையில் நாங்கள் வந்து மொழிபெயர்த்தி கொடுத்துருக்கோம். இதனிடையே நேதாஜி மண்டபத்தில் நாகையா வேலு தலைமையில் நடைபெற்ற இப்போட்டியை மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைப்பார். வெற்றி பெறுவோருக்கு சான்றிதழ்கள், பதக்கங்கள் மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்படும். கல்வி அமைச்சின் அதிகாரப்பூர்வ அனுமதியுடன் நடத்தப்படும் இப்போட்டியில் பங்கேற்கும் மாணவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ்கள் மூலம் அவர்களின் புறப்பாட நடவடிக்கைக்கான PAJSK புள்ளிகள் கிடைக்கும். போட்டியில் பங்கேற்க விரும்புவோர் வரும் வெள்ளிக்கிழமைக்குள் தங்கள் பகுதியில் உள்ள மாய்கா கிளைகளை தொடர்பு கொண்டு பதிந்து கொள்ளலாம். மக்களே, பிக் இந்தியா ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் மற்றும் போடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் இப்பொழுது லோட்டஸ் ஈப்போ கார்டன் ஈப்போவில் ஆகஸ்ட் 6 தொடங்கி 9 வரை. நியூ அரைவல்ஸ், பிரீமியம் மற்றும் பூட்டிக் கலெக்ஷன்ஸ், ஹோல்சேல் விலையில் சாரி, குர்தா, குர்தீஸ், இமிடேஷன் ஜுவல்லரி, டாட்டூ ஆர்டிஸ்ட், கிச்சன் வேர் அனைத்தும் ஒரு இடத்தில். பிக் இந்தியா, தரமான பொருட்கள் நியாயமான விலையில். லோட்டஸ் ஈப்போ கார்டன் ஈப்போவில் தினசரி வாங்க மக்களே, வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம்.